ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சோட தோலை உரிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா அவங்க லவ்வருக்காக. அந்த லவ்வர் அவருக்கு அந்த மாதிரி சின்ன வேலையை கூட வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டியில் உட்காந்துருப்பாங்க. அங்கே கூட அவருக்காக அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன இப்படி இருக்க, அவன் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்க, இந்த ஆரஞ்சை கூட அவனால் உரிச்சு திங்க முடியாதா, அதை கூட நீ தான் உரிச்சு தருவியான்னு கேட்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் எல்லாத்தையும் விட அவனை தான் அதிகமாக நேசிக்கிறேன், அவனுக்காக நான் எதை வேணா செய்வேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு அவருக்காக ஒரு பவுல் நிறைய ஆரஞ்சு பழத்தை உரிச்சு அதை சொலையாக போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நேரம் பற்றி இப்போ அவங்களோட ஹீரோயினோட லவர் வருவார். பார்த்தா கையில் புக்கையோடு வர்றதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ வச்சிருந்த லவ் இப்போ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு கத்தவும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவளை ப்ரப்போஸ் பண்ண, அவளுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்களா. ஹீரோயினுக்கும் அவ்வளோ வெக்கமாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கும்போது இந்த லவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை நவந்து நிற்க வச்சுட்டு அங்கே தாண்டி ஒரு பொண்ணு கிட்ட வருவார். ஹீரோயின் மட்டும் இல்லை, அங்கே உள்ள சுற்றி உள்ள எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்னது இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த லவர் பாய் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இந்த ஃப்ளவர் எல்லாம் உனக்காக தான் கொண்டு வந்தேன், இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்று ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லும், அப்படியே நீ அவளை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டா, அதனால நான் என்ன பண்ணாலும் அவள் பெருசாக நினைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் விடிச்சு வச்சிருக்காங்களே ஒரு பவுல் நிறைய அந்த ஆரஞ்சு, அதை எடுத்து ஒரு இதில் ஒரு குச்சியில் குத்தி இந்த பொண்ணுக்கு ஊட்டி விட இது அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டும் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோயினுக்காக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கேருந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. ஆனால் அவர் அந்த லவர் போய் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். இங்கே வாஷ்ரூமில் நின்று ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள உட்காந்துட்டு அந்த லவர் பாய் என்ன பேசிகிட்டு இருப்பான்னு எல்லாரும் கேட்பாங்க. நீ ஏன்டா அவள் உன்னை இந்த அளவுக்கு விரும்புகிறான்னு தெரியுது, நீ எதுக்கு அவளை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்வார்னா, இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, அவள் என்னை லவ் பண்ணுறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணுங்களோட பேசுவேன், சிரிப்பேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்திருக்கேன். ஆனால் அவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டால் உடனே என்னை மன்னிச்சுப்பா, ஏற்றுப்பா. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் என்னை அந்தளவுக்கு நேசிக்கிறா, உடனே நான் என்ன தப்பு பண்ணாலும் அவள் மன்னிக்கிறவ. ஸோ அவள் என்னை திரும்ப திரும்ப ஏற்றுப்பா. அதனால தான் நான் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நான் இவ கூட பேசி பழகிட்டு இருக்கேன்ல, இப்போ போய் நான் மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்னை அந்த அளவுக்கு பிடிக்கும். நான் போய் சும்மா போய் சிரிச்சிட்டு நின்னாலே அவன் என்னை ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி அந்த லவர் பாய் பேசவும் ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் உன் மேலே வச்சிருக்க லவ் உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க என்ன யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த லவர் பாய் என்ன சொல்வாருன்னா, அப்புறமும் ஏன் வெட்டியாக பேசிகிட்டே இருக்கீங்க, சியர்ஸ் சியர்ஸ் சொல்லிட்டு எல்லாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு 20 வயசாக இருக்கும் போது ஹீரோ அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவர் அப்போ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பக்கத்தில் குடியிருந்தா இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோயினும் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்திருப்பாங்க. அப்போ சில கடன்கள் வாங்கினதுனால அவங்களால சரியாக கொடுத்துருக்க முடியாது. அந்த டைமில் அந்த கடன்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டு அவங்க அம்மா கிட்டே அவங்கள்ட்டையும் அவ்வளோ வம்பு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடனை கொடுக்குற வரைக்கும் அவங்க கையை பிடிச்சி பண்ணுற மாதிரி வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவர் ஆளுங்கள்லாம் கூட்டு எல்லாரையும் அடிச்சு உதச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சிரிப்பாரா. ஒன்று ஹீரோயினை அப்போ அவருக்கு பிடிச்சிருக்கும். ஒன்று ஹீரோயின் இவங்க என்னோட அம்மா, அவங்களுக்கு பேசவும் முடியாது, காதும் கேட்காதுன்ற மாதிரி சொல்லவும் அந்த லவர் பாய் என்ன செய்வார், அப்படியே சைன் லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிடுவார். இப்படியே பேசி நீங்கள் இதுக்கு மேலே கவலைப்படாதீங்க, உங்களை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, இனிமேல் நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசுவார். தான் ஹீரோயினுக்கு அந்த லவர் பாய் அவ்வளோ பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு அவமானப்பட்டு நிற்கும் போது அவன் தான் நம்மளுக்காக நின்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவர் 10 தடவைக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார். வேற ஒரு பொண்ணு கூட பேசுறது, பழகுறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுன்னு எல்லாமே. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 10 தடவையுமே அவரை மன்னிச்சிருப்பாங்க. அதை தான் அவர் இன்னைக்கு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டாரு. உனக்காக நான் உன்னை மன்னிக்கவும் முடியாது, உன்னை நான் ஏற்றுக்கவும் முடியாது, இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வெளியே வருவாங்க. இங்கே வெளியே பார்க்கும்போது ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு வேற இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றது வேற அவங்க ரொம்ப இதாக வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா, டே அவள் பார்த்தா என்னடா நினைப்பான்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று நினச்சிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. அப்பவும் அதனால பெருசாக எதுவுமே நினச்சிக்க மாட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது இப்போ பாரு அவளை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் வேணும்னு என்ன பண்ணுவார், ஹீரோயின் பேரை சொல்லி நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் டக்குன்னு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ இப்படிலாம் சொல்ல மாட்டாளே, உடனே நம்மள்ட்ட கெஞ்சுவா, கதறுவா, நம்மளை விட்டு போக மாட்டேன்னு அழுவா, ஏன்னா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படியே பில்டப் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்க, 2 பேரும் ஆரஞ்சு ஊட்டி விட்டுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போதே தெரிஞ்சது, நீங்கள் 2 பேர் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பிரேக்கப் பண்ணுறதாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வெளியே போயிடுவாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்களா. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா அவள் உன்னை விட்டு உண்மையிலே போயிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்லை வெறும் 5 நாள் அவள் உங்ககிட்ட திரும்ப வருவா பார், அவளால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். இன்னொருத்த என்ன சொல்வானா, 5 நாள்லாம் கிடையாதுடா, 5 மணி நேரத்தில் அவள் உன்னை தேடி வருவா பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த
லவர் பாய் என்ன சொல்வான்னா, அவ்வளவும் கிடையாது. 5 செகண்ட்ல இன்னும் இந்த டோர் திரும்ப ஓப்பன் ஆகும். அவ வந்து நிப்பா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ 1, 2, 3ன்னு எல்லாரும் எண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த 5 நிமிஷம் ஆகுற வரைக்கும். ஆனா அந்த அந்த கிஸ் பண்ணார்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை அவ திரும்ப வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படும். கரெக்ட்டா பார்த்தா அந்த 5 எண்ணி முடிக்கிறாங்கல்ல, அந்த டைம்ல டோர் வந்து க்ளோஸ் ஆகும். பார்த்தா அது காரோட டோரா இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஹீரோயின் கிளம்பி போயிடுவாங்க. உடனே இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். என்னது ஒண்ணுமே புரியல. இந்த தடவ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்வாங்கன்னா, "ஒருவேளை உண்மையிலேயே அவ இந்த தடவ உன்ன விட்டு போய்ட்டாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "போமாட்டா, கண்டிப்பா வருவா" அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம பார்ட்டிய கன்டின்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட செக் புக் எடுத்துப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 வருஷமா அவன லவ் பண்ணியிருக்கேன், டேட்டிங்ல இருந்திருக்கேன். ஆனா இதுக்கு மேல என்னால அவனுக்கு பொறுமையாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த லவ் அப்படின்ற அந்த லக்கேஜ தூக்கி வீசிட்டு, நான் என்னோட வாழ்க்கைய பார்க்கணும். என்னோட தலையெழுத்த நல்லபடியா நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃப்ரீயா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சு இப்ப லவர் பாய் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தா, தூங்கி எந்திச்சு மறுநாள் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சாப்பாடெல்லாம் வீட்ல வேலை பார்க்குறவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. அத பார்த்தோனே அவர் என்ன கேட்பாரு, அவருக்கு அடிக்கடி வயித்து வலி வேற வந்துட்டே இருக்கும். அவர் ஒரு ஃபுட்ட தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஒரு சூப் மாரி. அந்த சூப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நெறைய சமைச்சு வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்துட்டு நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு வயித்து வலிக்குது. அதுதான் எனக்கு சரி வரும்னு உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போதே, அவருக்கு இப்ப அந்த லவர் பாய்க்கு வந்துட்டு ஹீரோயினோட ஞாபகம் வரும். ஏன்னா இப்ப ஹீரோயின் வந்துட்டு இவங்க என்ன வகை வகையா சமைப்பாங்க. ஆனா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட்லாம் வந்து லேட்டா தான் வந்திருப்பாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின். ஆனாலும் அந்த டைம்ல காலையில வெள்ளனே எந்திரிச்சு அவர் லவருக்காக வந்துட்டு அவங்க ஸ்பெஷலா வந்து அந்த அவருக்கு விருப்பமான சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பாங்க. அப்ப அந்த வேலை பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்களே லேட்டா தானே வந்தீங்க, இவ்ளோ காலையில வெள்ளனே செய்றீங்கன்னோனே, அவனுக்கு வயித்து வலி வரும், அவனுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு வேக வேகமா எடுத்துட்டு வந்து அத அவர்ட்ட குடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. அது இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்கள்ட்ட சொல்லிட்டு, போய் அவள நான் வர சொன்னேன்னு சொல்லு, அந்த ஹீரோயின் பேர சொல்லி வர சொல்லி நான் அத செஞ்சுட்டு வர சொன்னேன்னு சொல்லணும்னு, அவ லாஸ்ட் நைட்டே வந்து கிளம்பி போயிட்டா. அது மட்டும் இல்லாம அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லவும், இவருக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, அதாவது அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்களும் இப்ப இந்த லவர் பாயும் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் வருவாரு. தேங்க்ஸ்டா லாஸ்ட் நைட் என்ன இங்க தங்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. என்னடா உன் லவர் அதாவது அந்த ஹீரோயின காணோம், அவ இங்க இல்லையா, அவ இங்க தானே இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, தெரியலடா எங்கேயோ போயிருக்கா வருவா இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏதோ கோச்சிட்டு போயிட்டா போல இருக்கு, நேத்து இருந்தாலும் நீ 9 தாண்டா நடந்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சரி விடு அவள உடனே இவரு 2 பேருமே எப்படி கிண்டலா பேசிப்பாங்கன்னா, இப்ப நான் மட்டும் அவளுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், உடனே அவ திரும்ப வந்துருவா பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஹீரோனோட நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி, நான் ஐம் சாரி, நான் வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் போடுவாரு. இப்ப பாரு இதை கெட்டு எப்படி வருவான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே சிங்கிள் டிக்கு தான் விழும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவ உண்மையிலேயே உன்னை பிளாக் பண்ணியிருக்காடான்னு இவரால் ஏத்துக்கவே முடியாது. இல்லாம அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், அவ உண்மையிலேயே இந்த தடவை உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவ எப்படிடா என்னை விட்டு போக முடியும், இத்தனை வருஷமா அந்த 6 வருஷமா அவ கூண்டு பறவையா தான் இங்கேயே கடந்தா, நான் இல்லாம அவளால் எதுவுமே செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது, அவளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது, ஒரு மனாங்கடியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்டிட்டு கோவமா எந்திரிச்சு போவாரு. ஹீரோ என்ன பண்ணுவாங்க, வேற ஊருக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. அங்க வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க கொண்டு வந்தாங்களா பணம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு பேங்க்ல போட்டிருப்பாங்க. இப்ப பேங்க்ல உள்ளவங்க என்ன சொல்வாங்க, நீங்க தான் எங்களோட விஐபி கஸ்டமர், நீங்க எப்ப வேணாலும் எங்க பேங்க்குக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு, இந்த தடவை நீ அவனை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு, ஆமா இதுதான் என் மனசுக்கு சரின்னு படுது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் போய் அந்த நிறைய பசங்க நல்லா ஒரு காலேஜ்லாம் இருக்குல்ல, அங்க போய் நான் படிக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க காட்டுவாங்க, இங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து பிசிக்ஸ் டீச்சரா, அவரை வந்துட்டு கௌரவிச்சுட்டு அவருக்கு பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின் அங்க வந்திருக்கிறதா, அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டா அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்கிறதா இருக்கவும், ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, அப்புறமா உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுவாரு. பேசினதே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப காலை கட் பண்ணிடுவாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்க, ஹீரோ வந்து உன்னை நாளைக்கு ஈவினிங் போல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது, ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்க, இப்பதான் எனக்கு மனசு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நான் வந்துட்டு நல்லா படிக்க போறேன், என்னோட லைஃப் வந்து நல்ல விதமா அமைச்சுக்க போறேன், இப்ப நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவாங்களா, அங்க போன உடனே அவங்க ஒரு சீனை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு லவர் பாயோட லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த டேட்டிங் டைம்ல வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நீச்சல் குளத்துல ஹீரோயினை வச்சுக்கிட்டு ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, உன்னோட லாங் ஹேர் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, நான் விளையாடுறதுக்கு எப்பவுமே இது ரொம்ப இதா இருக்கும், எப்பவுமே இந்த லாங் ஹேரை வந்து இது பண்ணவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்ப இதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹேர் கட் பண்றவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உங்களோட லாங் ஹேர் வந்து ரொம்பவே அழகா இருக்கு, ஒரு அப்படியே அதாவது என்ன சொல்றது, ஒரு டால்க்கு இருக்க மாதிரியே இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஆமா என்ன ஒரு டாலா நினைச்சுதான் இவ்வளவு நாளா அவன் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்துட்டான், ஒரு விளையாட்டு பொம்மை அதானே என்ன நினைச்சிட்டான், இதுக்கப்புறம் இதை வந்து நான் வச்சுட்டு இருக்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னதா ஹேர் கட் பண்ணிட்டு வேற மாதிரி ஸ்டைல் பண்ணிப்பாங்க. இப்ப நல்லா அழகா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நடந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த காலேஜுக்குலாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு வரும்போது அங்க உள்ள பசங்க எல்லாம், யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ கார்ஜியஸா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க.
பசங்க தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்களே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோயின் வந்து பயங்கரமாக ரெடியாகி வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி தனக்கு தானே ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் அந்த லவர் பாய் கூட ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணு அதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கும். இப்போ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஆளே டோட்டலாக மாறிட்ட போல இருக்குது அப்படின்னு கேட்கவும், இப்போ உனக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் இனிமேல் எனக்கு சொந்தமானவன் அப்படின்ற மாதிரி சொல்லும். சொன்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இது திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, நீ திரும்ப ரோட்டு பக்கம் நடந்து போனால் எவனும் உனக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கூட கொடுக்க மாட்டான். அவன் அந்த அளவுக்கு நீ ஒன்றும் ரொம்ப ஒர்த்து நினச்சிட்டு இருக்காதுன்னு கேட்கும்போது, நீ பேசுறத பேசி முடிச்சிட்டியா இல்லை வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடும். ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்களா, அந்த ப்ரொஃபஸர் இருக்காருல்ல ஹீரோ, அவர் தான் நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தோன்னு நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்ச உடனே சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஹேண்ட்ஸம் ப்ரொஃபஸர் அவர், இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ கோவம் வரும். இவர் ரொம்ப அழகின்னு தன்னை நினச்சிக்கிட்டா, போய் போய் இவ்வளோ ஏழையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை போய் சூஸ் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வேணும்னு இப்போ என்ன பண்ணும், அவன் அந்த லவர் பாய் இருக்காருல்ல அவருக்கு கால் பண்ணி, நான் ஹனி நம்ம வந்து ஷாப்பிங் போகணும், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எங்கே போகலான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் நிறைய பூக்கள் வாங்கணும், ஃப்ளவர் ஷாப் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மூஞ்ச எப்படி அப்படியே திருப்பிக்கிட்டு கிளம்புவோம். இருக்கும்போது இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தவங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது யாராக இருக்கும்னா ஒரு ப்ரொஃபஸராக தான் இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான லேடியாக இருப்பாங்க. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவர் என்ன சொல்வார்னா, இன்னுமா அந்த பொண்ணு உங்களை வந்து பாப்பா திரும்ப வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? 6 வருஷம் ஆகுது அவன் நம்மளை விட்டு போய், திரும்ப வர மாதிரியே தெரியல, இன்னும் ஏன் தான் அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவங்க என்ன சொல்வாங்கன்னா, உனக்கு தெரியாது, இந்த இந்த வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, நான் படித்த பாடத்தில் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான், அது மாதிரி சிலது வரும் சிலது போகும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஹீரோயின். அவள் அப்படிப்பட்டவ, அவ்வளோ திறமையானவ, யாராலையும் வந்து சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் எல்லாமே அவள் சால்வ் பண்ணியிருக்கா, என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவள், நிச்சயமாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வருவா, அவள் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இந்த ப்ரொஃபஸர் ஹீரோ இருக்கார்ல அவர் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லுவார். யாருன்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து கையில் பொக்கையோட நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இப்போ அந்த மேடம் இருக்காங்களோ அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். இவ்வளோ நேரம் ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலே அவ்வளோ பெரிய எல்லாமே இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே அப்படியே முகத்தை திருப்பிப்பாங்க. திருப்பிட்டு யாரை கேட்டு நீ இப்போ வந்த, 6 வருஷமா நீ எங்கே போயிருந்த, இதுக்கப்புறம் உன்னை பார்க்க நான் விருப்பப்படல, இங்கேருந்து போ அப்படின்னு கத்திட்டு முகத்தை திருப்பிப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் விட்டு கொடுத்துட்டு நான் போனது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அப்படி போக மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிக்குமா. உடனே ஹீரோயினை வந்து அவங்க தூக்கிட்டு அவங்க பேசுவாங்க. இவ வந்து நல்ல ஸ்டூடெண்ட், இவரை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்லுவார். அதோட இவங்க எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவும் 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்க காலேஜ் நடந்து வந்துட்டே இருக்கும் போது அந்த லவர் பையன் இருக்கார்ல அவரும் அந்த பொண்ணு 2 பேருமே ஜாலியாக வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோவும் ஆப்போசிட்டில் வரதை பார்த்தோன்னா அவங்க அப்படியே நின்றுவாங்க. அப்போ இந்த லவர் பையன் என்ன நினைப்பாருன்னா, என்னை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, 4-5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ ஒரு புது விதமாகவே டோட்டலாகவே மாறிட்ட, ஏன்னா அதுக்குள்ளே மறந்துட்டியான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பார். இப்போ இது என்ன பண்ணு, ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே அவருக்கு போய் கிஸ் பண்ணுமா, உடனே டக்குன்னு என்ன பண்ணுவான் அந்த லவர் பையன் பிடிச்சி இந்த பொண்ணை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுனா அது ஒரு பக்கம் தடுமாறி நின்றுட்டு இருக்கும். அப்போ ஹீரோனே வச்ச கண்ணுவாங்க பார்க்கும்போது ஹீரோக்கு புரிஞ்சிடும், ஏன்னா இந்த பையனை தான் லவ் பண்ணி அவங்க இங்கேருந்து போனாங்கிறதுலாம் அவருக்கு தெரியும்ல, நம்ம வேற பக்கம் போகலாமா, வேற ரோட் எடுத்து போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்பாரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எதுக்காக நம்ம வேற ரோட் சைட் போகணும், என்னோட லைஃப்பில் வந்து நான் வேற சாப்டருக்கு வந்துட்டேன், அந்த சாப்டர் படி நான் என்னோட லைஃப்பை வாழணும்னா யாருக்காகவும் நான் மாற்றி போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் ஷோல்டரை பிடிச்சிட்டு இப்படி அணைச்ச மாதிரி கூட்டிகிட்டு வருவார். அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். உடனே இந்த பொண்ணு இந்த லவர் பாயிண்ட் என்ன சொன்னால், எதுக்காக அவங்களே பார்த்துட்டு இருக்க, சரிவா நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்னால் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அதை தள்ளி விட்டுட்டு வருவார். ஹீரோயின் கையை பிடிச்சி நிப்பாட்டுவார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்பார். ஹீரோயின் இப்படி பார்ப்பாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ரொம்ப சீக்கிரமே எனக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஹீரோயின் அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, என்ன ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ என்னை எவ்வளோ நேசிச்சா, நான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் ஒரு நிமிஷத்தில் மனசு மாறுற மாதிரி இருப்பாங்க. நீ தப்பு பண்ணிட்டு வரும்போது நான் உன்னை மன்னிக்கிறதே உனக்கெல்லாம் விளையாட்டுத்தனமாக போயிடுச்சுல, அதனால தானே என் அருமை உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அதில் நான் உனக்கு சொல்கிறது புரியலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். நீ என் லைஃப்பில் முடிஞ்சது தான், திரும்ப என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வேகமாக வந்து இந்த லவர் கையை பிடிக்கும். உடனே அதை முன்னாடியே தட்டி விட்டு ஹீரோன்ட்ட பேசுவார். அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நின்று பார்த்துட்டே இருப்பார். இங்கே வந்த ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் தெரியாதனமா இந்த மாதிரி லவ்ன்றதில் விழுந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நல்ல வேலை உங்களை சந்திச்சேன், உங்களை இப்போ முதல் தடவை சந்திக்கிறனால தான் என் லைஃப்பில் வந்துட்டு நான் உருப்படணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வார், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாதுன்னு சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரை பார்ப்பாங்க. அப்போ தான் ஹீரோ இப்போ என்ன நினச்சி பார்ப்பாருன்னா, இவங்க வந்து ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வந்து எல்லா பசங்களுமே ஃபிசிக்ஸை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பசங்க தான் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பொண்ணுல இவங்க மட்டும்தான்
அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அதனாலேயே அந்த கிளாஸ்ல உள்ள பசங்க பூராவுமே ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு பிசிக்ஸை போய் இவ லைக் பண்ணி படிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிண்டல் பண்ணவும், இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து இப்படி பேசாதீங்கன்ற மாதிரி ஹீரோனுக்கு சமக்கவும் வரும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த தடவை வர டெஸ்ட்ல வந்து நான் உங்களை எல்லாரையும் விட நான் கூட எடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு நீங்க எல்லாரும் தவளை மாதிரியே ஜம்ப் பண்ணி அன்னைக்கு பூராவுமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி பந்தயம் வச்சுப்பாங்க. தோத்துட்டா ஹீரோயின் செய்யணும், ஜெயிச்சுட்டா அவங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி மாறி மாறி இப்படி வச்சுப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இப்போ ஹீரோயின் ஜெயிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு அந்த அந்த இடத்துல ஃபுல்லாவே இவங்க தவளை மாதிரி அத்தனை பேரும் இந்த கிளாஸ் பசங்க நடந்துட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவகிட்ட வம்பே பண்ணக்கூடாதுன்னு. அப்போ ஹீரோ மனசுல என்ன தோணும்னா, இதெல்லாம் நடக்கும்போது ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அப்பயே ஒரு ப்ரொஃபஸரா இருந்ததுனால. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, மனசுல இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்து வெள்ளை கருப்புன்ற கலருங்க மட்டும் தான் என் வாழ்க்கையில இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் படிப்புல மூழ்கி இருந்துட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பொண்ணை பார்த்தோம் அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில நிறைய கலர்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வைஸா அன்னைக்கே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. சரி இப்போ அதெல்லாம் பெருசா சொல்லிக்க மாட்டாரு. இப்போ ஹீரோயின் எங்க தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. ஒரு ஃப்ரெண்டா நீ எனக்கு வந்துட்டு ரெண்ட் கொடுத்து நான் இருக்க இடத்துல நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவோட அந்த வீட்டுக்கு வருவாங்களா. வரும்போது பார்த்தாங்கன்னா அந்த பிசிக்ஸ் படியே அவர் நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சிருப்பாரு. அதோட இந்த ரூம் போய் வீட்டை போய் சுற்றி பாருன்னு அவர் சொல்லுவோம். அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, என்னடா இந்த வீட்டுக்கு யாரையாவது வாடகை கூட்டு வந்து அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா இப்போ என்னடா இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கு, அவள் கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பா பரவாயில்லன்னு கேட்கும்போது அவர் ரெண்டே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீ உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதோட ஹீரோயின் வீட்டெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லவர் பாய் இருக்காரு, அவருக்கு இன்னும் வயிற்று வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த லேடிட்ட வந்து சொல்வார், எனக்காக சமைக்க சொன்னேன், சமைச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எப்படிப்பா தெரியும், நான் வகை வகையாக சமைக்கிறானோ வயிற்று வலிக்கான மாத்திரை மருந்தையும் அந்த சமையலையும் எனக்கு தெரியவே தெரியாது, அந்த பொண்ணு தான் சமைச்சு கொடுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, வேணா ஏதாவது டைரியில் எதுவும் எழுதி வச்சிருக்காரான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவார், தேடி பார்ப்பாரு. ஒன்றுமே கிடைக்காது, எப்படியாவது அதை செய்யணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வயிற்று வலி சரியாகும்னு நினச்சி தேடுவாரா. அப்போ தான் ஹீரோனோட பழைய ஃபோன் அவருக்கு ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து பார்ப்பாரு. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பார்ப்பாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க. என்னன்னா வந்துட்டு இப்போ நான் லவ் பண்ணுற பையன் இருக்காங்க, அவனுக்கு வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அதனால பீஃபில் வந்து ஒரு சூப் வைப்பீங்களா, அந்த சூப் எப்படி செய்கிறது, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க அம்மாவும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உடம்பு முடியல, நான் வந்து பார்க்குறேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இவர் நினச்சி பார்ப்பாரு, இந்த லவர் பையன் ஒரு தடவை பார்ட்டி இவங்கெல்லாம் இருக்கும் போது அவங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா யார் பேச்சு கேட்காம அவங்க பாட்டுக்கு விருக்குன்னு உள்ள வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோனோட அம்மா வந்து நேராக இந்த லவர் பையனை பார்த்து, உனக்கு உடம்பு முடியலப்பா, இந்த சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு எல்லாருமே கொடுக்கவும் அவருக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த டைம் வந்து இவ்வளோ பணக்காரவங்க முன்னாடி யார் இந்த லேடி இப்படி வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இவர் எதுவுமே பேச மாட்டாரு. இப்போ அந்த லேடிக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ஹீரோனோட அம்மாக்கு. உடனே எல்லாரும் பிடிச்சி அவங்களை வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க முகமே அப்படியே மாறி போயிடும். உடனே அவர் என்ன சொல்வாரு, யாரோ தெரியாதனமா வந்துட்டாங்க போல இருக்கு, சரி வாங்க நம்ம பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ட்டி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் வீட்டுக்கு வந்துடுவார். அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கோவமா வந்து கேட்பாங்க, எங்க அம்மா வந்து வெளியே பிடிச்சி தள்ளினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோ பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ பேர்லாம் வந்திருப்பாங்க, அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என்கிட்ட அசிங்கமா என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு இருக்காங்க, அது எனக்கு அவ்வளோ அவமானமா இருந்தது, நான் மரியாதையாக அவங்களை எதுவும் சொல்லாமல் அனுப்புறதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோனுக்கு மனசே உடஞ்சு போயிடுவாங்க. இவர் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மெசேஜ் டைப் பண்ணியிருப்பாங்க, என்னை பற்றி நீ கவலைப்படாதம்மா, அவன் என்னை நல்லா பார்த்துக்கிறான், நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு பணம் அனுப்பி வச்சிருக்கேன், நான் நம்புறேன், நீ அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி நினைப்பாருன்னா, அவள் ரொம்ப சென்சிபிளானவ, ரொம்ப ஈஸியாக அவளை ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்சா அவளுக்கு இன்னும் தைரியசாலியான ஒரு முகமும் இன்னும் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுவார். அவங்க வந்த உடனே நான் உன் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவர் உங்களோட ஃபோனை கொடுக்கவும் அந்த ஃபோனை வாங்கி இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். ஏன்னா இவரோட நம்பரை தான் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே. ஆனால் அந்த ஹீரோயினுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உனக்கு வயிற்று வலிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த லேடி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு. என்ன பண்ணுவார், இப்போ அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கின ஃபோனுன்னு கூட பார்க்காம அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவார். ஆச்சு என்னோட ஃபோன் அந்த அம்மா குதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு, வா உனக்கு வந்து உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, உன் வேலை அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமா அந்த பையன் போய் கதவு சாத்திப்பாரு. அந்த லவர் பையன் இருக்காருல்ல, அவர் போய் கதவு சாத்திப்பாரு. சாத்தின உடனே இது பற்றி நான் என் ஃபோனை உடச்சு போட்டானேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்தா அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, இவரை லவ் பண்ணுற அந்த பொண்ணு, அது பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே கூவிக்கிட்டே உள்ள நுழைஞ்சு தேடிக்கிட்டே இருக்கும், எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. கதவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கதவு திறந்து பார்த்தா அவர் அங்கே மயக்கம் போட்டு கிடப்பாரு. உடனே இந்த வேலை செய்யறமா நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள எழுப்பவும் அவங்க என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் நிம்மதியாக நம்மளை தூங்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா இவர் மயக்கம் போட்டு கிடப்பாரு. அதோட அவள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போ தான் அந்த பையனோட அம்மாவே வருவாங்க. வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பொண்ணு, அவனை லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த லவர் பையனோட அம்மாவுக்கு, என்ன சொல்றீங்க, அவள் தான் அந்த பொண்ணு தான் இவனை நல்லா கேர் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிம்மதியாக இருந்தேன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போ பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க.
சொல்லும் அப்படின்னு வந்துட்டு அவ ரொம்ப திமிரு பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இப்போ நானே அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் தான் பேசுகிறேன், நீ எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வா, நீ அப்படி என்ன தான் வேலை பார்த்துட்டு இருக்க, வந்து என் பையனை கவனிக்கிற வேலையை பாரு, அவனுக்கு முடியாமல் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக மிரட்டி பேசுவாங்க. ஹீரோயின் ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி உங்கள் பையன்கிட்டையும் சொல்லிட்டேன், இப்போ உங்ககிட்டயும் சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. இதுக்கு செம்ம கோவம் வந்துடும். அவள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவரை நான் என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி கோவமாக போகும். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுக்கா இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார், அதாவது மயக்கத்தில் இருப்பார். திடீர்னு அவருக்கு கனவுல வந்துட்டு ஹீரோன் அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு இவர் கையை பிடிச்சிட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, எந்திரிச்சிருன்னு கேட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கும். உன்னை கண்ணு முழிச்சு ஹீரோயின் பேரை சொல்லி கத்துவாரா, பார்த்தா அந்த பக்கத்தில் வேலை பண்ணுறாங்கல்ல அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு தம்பி முழிச்சிட்டிங்களா, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அவள் இங்கே வரலையான்னு கேட்கும்போது அவள் எங்கப்பா இங்கே வருவா, அவள் வரவே மாட்டான் அந்த பொண்ணு, உங்கள் அம்மா கூட கால் பண்ணி பார்த்தாங்க, அவங்க அம்மா கிட்டேயும் அதே மாதிரி தான் பேசிட்டு உங்கள் அம்மா நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவருக்கு ஒன்றே பழைய யோசனைலாம் வரும். இதே மாதிரி அவருக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாம ஆகும் போதெல்லாம் இவங்க பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க ஹீரோயின். அப்போ தொட்டதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால் உன்னை விட்டு போகவே முடியாது, என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி அந்த பணம்லாம் இருக்குல்ல, இந்த பணத்தை நீ வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, எதுக்காக எனக்கு கொடுக்குறேன்னா பரவாயில்ல, அன்னைக்கு என்னோட சூழ்நிலை எப்படி இருந்தது, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். என்னோட லைஃப் பூராவுமே உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்ற மாதிரிலாம் இவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி இப்போ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கோண்டா, ஏன்னா அவருக்கு வந்து அல்சர் பெயின்லாம் அடிக்கடி அதனால் ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை அவ தானே சமைச்சா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடுவார். சாப்பிடும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, நாங்கள் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இதை வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, அவள் தான் சமைச்சான்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும் அவள் என்னை இன்னும் நேசிக்க தான் செய்கிறா, என்னை வந்து கேர் பண்ண தான் செய்கிறா, அதனால தான் அவள் செஞ்சு கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவாங்க, இல்லைடா அவள்கிட்ட உனக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லவுடனே சாப்பிட்டு அதெல்லாம் துப்பிடுவார். துப்பிட்டு உடனே அவள் ஃபோனை வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி நீ இப்போவும் ஏன் என்னை பார்க்க வரேன்னு கேட்கும்போது நம்மளுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நான் உடனே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கையிலெல்லாம் ஒட்டியிருக்க அந்த டேப்பெல்லாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டு வேகமாக போவார். பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, இவன் இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கான்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பக்கத்தில் தான் எங்கள் பாட்டி வீட்டு இருக்க போகலாமான்னு சொல்லும்போது அவனோட தங்கி இருக்கும்போது என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே இருந்தது, அதை மட்டும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அந்த வீட்டுக்கு வருவாங்க. இங்கே இவர் லவ்வர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், அங்கே உட்காந்துட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, என்ன இங்கே யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டில் அவர் இருப்பார். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பணத்தை குமிச்சு வச்சிருப்பாரு, நகை நட்டு பணம் எல்லா சொத்து பற்றியும் எடுத்து வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் ஒன்றே லைட்டை போட்டு அவர் வச்சிருக்க அவ்வளோ சொத்தையும் காட்டுவார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுக்க தான் வந்தேன், அவங்க கூட நேரத்தை வீணடிக்க நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ இவர் என்ன சொல்வார்னா, நீ என்னை விட்டு போகும்போது $50 மில்லியன் வந்து எடுத்துகிட்டு போயிட்ட, அதாவது என் கூட இருந்தது கொண்டது அந்த ஒரு கணக்கில் நான் வந்துட்டு அந்த மாதிரி பணத்தை நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், இப்போ நீ திரும்ப வந்து என் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மொத்த பணமும் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தூக்கி பறக்க விட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி எப்படி பண்ணுவோம். ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். உடனே அவர் என்ன சொல்வார், நான் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்து உன் கூட நான் இருந்திருக்கேன், அது எனக்கான பங்கு, நான் சேமித்ததும் அதில் இருக்குது, அதனால தான் அதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், உனக்கு 25 வயசுக்கு மேலே ஆகுது, இதுக்கப்புறம் உன்னை எவனாவது உண்மையாக நினச்சி கல்யாணம் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா, அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது கேளு, நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கா சம்மக்கம் ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறன்ற பேரில் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பார். ஹீரோயினா அப்படியே ஒரு மாதிரி ஜட மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் வரலான்றவனை பார்த்தீங்கன்னா தேடி வந்துருவாரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க. நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரை திட்டி விட்டு போயிடுவாங்க, நீ ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், பிடிச்சி இவரை தள்ளி விட்டுருவாரு. இவர் என்ன பண்ணுவார், அவள் எனக்கு வேணும் அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ அவரை ஓங்கி அடிக்க போவார். அவர் இவர் அடிக்க இவர் ஹீரோ அடித்து அவரை படுக்கவே போட்டுருவார். அதோட அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவள் எனக்கு தான் வேணுன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ என்ன சொல்வார், இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். என்ன பண்ணுவார், திரும்பவும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி பண்ணுவார், என்னென்னமோ பண்ணி பார்ப்பாரு. ஹீரோயின் மேலே அவ்வளோ கோவம் இவருக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு பெட்டராக ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி இப்படி ஆட்டம் போடும்போது அந்த பொண்ணு இருக்குல்ல, இவர் பேபின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கொஞ்சிட்டு இருக்கும். அதை தட்டி தட்டி விட்டுருவாரா. உடனே எல்லாரும் கேட்பாங்க, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவளையும் வேணான்ட்ட இவன் வந்து கேர் பண்ண இவளையும் வேணாங்கிற, நீ என்னதான் நினைக்கிறனோன்னு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு தூங்கிடுவாங்க. அதில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது பாத்ரூமில் அவங்கள கட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்தோன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்களா. இப்போ ஹீரோ வந்து கதவு தட்டவும் உடனே டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நீங்கள் சொன்ன ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது
சொல்லும்போது அவர் புரிஞ்சுப்பாரு. "நீ வந்து ரொம்ப டவுன் ஆகியிருக்க. இந்த நேரத்தில உன்ன கஷ்டப்படுத்திக்காத. எதுக்காக அழற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதலா கேட்பாரு. நல்லாவே புரியும். அவ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்றது புரிஞ்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஒரு நாய் வந்து கொதறிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து அந்த நாய நினைச்சு நான் கவலைப்படுறது கிடையாது. அந்த மாரி தான் அவர நினைச்சு நான் கவலையும் படல. அவன நினைச்சு நான் பயப்படவும் இல்லன்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லுவாங்களா. இவங்க அழுறத பார்க்கும்போது ஹீரோக்கும் அழுகையா இருக்கும். உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப சம்மெல்லாம் சால்வ் பண்ணி அவர ஓரளவு தேத்தி கொண்டு வருவாங்க. இப்ப அவங்க நெறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்னொரு புரொஃபசர் இருக்காங்கல்ல, ஒரு லேடி வயசான லேடி. அவங்க பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஹீரோயின் இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டா தெரியுமா? நான் நினைச்ச மாரி அவ நல்லா வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வந்து அவளுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும். அவள போய் பிக்கப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த புரொஃபசர் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட லவ்வர வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கல. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கும். என்னன்னா அந்த புரொஃபசர் வந்து எனக்கு மார்க்கே போட மாட்றாங்க. ஹீரோயினுக்கு தான் மார்க்லாம் போடுறாங்கன்னோனே, "நீ ஏன் கவலைப்படுற? அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ பணம் குடுத்து மார்க்க வாங்கலாம்ன்னு" சொல்லும்போது, அவங்க பணம்லாம் வாங்குறவங்க கிடையாது தெரியுமான்னு சொல்லும். "கவலைப்படாத 3.5 மில்லியனுக்கு வந்து அவங்களுக்காக ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு இத வாங்கியிருக்கேன், அத வாங்கியிருக்கேன். பணம் வாங்காட்டி இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும்ல." அப்படின்னோனே இந்த பொண்ணு சிரிக்கும். அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வச்சு, "உனக்கு நான் நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன்ற" மாரி பொண்ண சமாதானப்படுத்திட்டு இருக்கும். புரொஃபசர பார்க்க தான் இவங்க அம்மா பொண்ணும் வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அங்க தான் வருவாங்க. ஹீரோயின பார்த்தோன்னே அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "என்ன நீ வர வர வந்துட்டு மனுஷன் போடுற மாரி ட்ரெஸ் போடாம மங்கிங்க போடுற மாரி போட ஆரம்பிச்சுட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இவங்க மரியாதையா தான் பேசுவாங்க. "மங்கி மாரி நான் இல்ல. நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சும் அது ஜம்ப் பண்ணி அத தாவி படிச்சது உங்க பொண்ணு தான்ற" மாரி சொல்லவும், "உனக்கு என்ன தைரியம் தான் என் பொண்ணையே மங்கின்னு சொல்வேன்ற" மாரி அதுக்கு கோவம் வரும். இப்படியே ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நான் அந்த புரொஃபசர பார்க்க வந்திருக்கேன்ற உடனே இப்படி கைய வீசிட்டு இந்த பொக்கேய தூக்கிட்டு வந்தா அவங்க பார்ப்பாங்களான்ற மாரிலாம் இது பேசிட்டே இருக்கும். இவங்கலாம் பேசி ஹீரோயின வம்பு பண்ணிட்டே இருக்கும்போதே அந்த புரொஃபசர் வந்துருவாங்க. வந்தவுடனே இந்த வம்பெல்லாம் விட்டுட்டு நேரா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்க போம்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க, "கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு புரொஃபசர் நேரா ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதுங்க வந்துட்டு, "உங்களுக்காக நாங்க என்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமான்னு" சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்க அப்பவும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சு, "நீ இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயே பேசுவாங்க. லேடி வந்து அப்படியே அந்த புரொஃபசர் லேடி இருக்காங்களா, அவங்க ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அப்படியே ஹீரோயின் கூடயே போயிடுவாங்க. இத பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கும். "நீ இதெல்லாம் கவலையே படாத. அதெல்லாம் சாதாரண விஷயம். சமாளிச்சுக்கலாம்னு" சொல்லிட்டு பொண்ண தேத்திருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த இவர் இருக்கார் லவர் பாய், அவரோட சேர்ந்து பேசி விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா திரும்ப வருவாங்க. சர்ப்ரைஸ்ன்ட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா, முத்து இருக்குல்ல, ஒரிஜினல் முத்து. உலகத்திலே வந்து வெறும் 120 முத்து தான் ஒரிஜினல் முத்து இருக்கு. அந்த 120 முத்துல உனக்கு 2 முத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி முத்து மட்டுமே வந்து $30,000 அப்படின்ற இதுல வந்துட்டு உனக்காக நான் இத வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப புரொஃபசர் இருக்கார்ல ஹீரோ, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுப்பாரு. அதாவது இதே மாரி முத்து ஒரிஜினல் முத்த தான் செயினா கொண்டு வந்து அவர் குடுப்பாரு. குடுக்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு இது எதுக்குன்னு கேட்கும்போது, "இந்த தடவ நீ 50 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்திருக்க. அதுக்கான என்னோட கிஃப்ட் தான் இது" அப்படின்னு சொல்லும்போது, "இது எவ்வளோன்னு?" கேட்கும்போது அவரும் அதே மாரி தான் சொல்வாரு. "நான் உனக்கு வந்து இயர்ரிங்ஸ் வாங்கலாம்னு நெனச்சேன். ஆனா அது வந்து கிடைக்கல. அது வந்து சோல்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உனக்காக இந்த பெண்டன்ட் வச்சு, இந்த மணி வச்சு, இந்த செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "இது எவ்வளோன்னு?" கேட்கும்போது இந்த மாரி அமௌண்ட் சொல்வாரா, "இது ரொம்ப அதிகமான காசா இருக்கு. எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே புரொஃபசர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கழுத்துல அத போட்டு விட்டுட்டு, "இத நீ சாதாரணமா நினைக்காத. உன்ன சுத்தி எந்த ஒரு கெட்டதும் நெருங்காது. அப்படியே ஏதாவது நெருங்கினா கூட அது எல்லாத்தையுமே இது விலக்கி விட்டு உன்னை எப்பவுமே பளபளன்னு சுத்தமா வச்சிருக்கும். அதுக்காக தான் இது" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே வந்து "எனக்கு ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவாரா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்க போம்போது, இந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததுல, திடீர்னு என்ன பண்ணும், ஹீரோயின் பேர சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடும். உடனே இவ்ளோ நேரம் குனிஞ்சிட்டு அவர் வேலைய பார்த்துட்டு இருந்த அந்த லவர் பாயா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் பேர கேட்டோனே நிமிர்ந்து எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவ இங்க தான் இருக்காளான்னு சொல்லிட்டு தேடுவாரு. பார்த்தா ஹீரோயின் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது வேக வேகமா அவங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு வரவும், அம்மாவும் பொண்ணும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "நீ இன்னும் இங்க தான் சுத்திட்டு இருக்கியா? அப்பவே சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருக்காத அப்படின்னு கேட்டியா? இப்ப பாரு இங்க வேலை பார்க்குற மாரி ஆயிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண ஹீரோயின் அவ்ளோ வம்பு பண்ணிட்டு, "நீ பரவால்ல. நாங்க இங்க பார்ட்டி குடுக்குறோம். இங்க சர்வ் பண்ற வேலையாவது பாரு. அதுக்கு நாங்க பணம் குடுக்குறோம்ன்ற" மாரிலாம் ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அந்த புரொஃபசர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க இங்க வந்துருவாங்க. வந்தோனே எல்லாரும் இப்ப ஹீரோயின கிண்டல் பண்றத விட்டுட்டு இங்க பார்ப்பாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, "என் பொண்ணு வந்து செகண்ட் மார்க் எடுத்திருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த அந்த மேடம் என்ன சொல்லுவாங்க, ஹீரோயினுக்கு வந்து கை குடுத்து அவ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லவும், "இவ ஃபர்ஸ்ட் பிளேஸா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். மேடம் வந்து இவங்கள ஹீரோயின கிண்டல் பண்றது யாருக்கும் பிடிக்காது. அதோட அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அங்கிருந்து போக விட மாட்டாங்க. மாறி மாறி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணோட அம்மாவே ஹீரோயின கிண்டல் பண்றது அந்த லவ்வர் பையனால தாங்கிக்க முடியாது. உடனே அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "இப்ப கூட நீ என்கிட்ட வந்துரலாம். நீ எதுக்காக அவன் கூட இப்படி இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். "உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து பார்ப்பாங்களா. அப்ப
அப்போ இதே என்னது கழுத்தில் போட்டிருக்கா, இது அவன் வாங்கி கொடுத்ததா, சீப்பானதாக அவனு வாங்கி போட்டிருக்கான், அதை போய் நீ போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இந்த பொண்ணோட அம்மா வந்து அதை தொட்டு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் பாட்டுக்கு எல்லார் கையும் தட்டி விட்டு போயிடுவாங்களா. உடனே அந்த அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் போட்டிருக்க அந்த முத்து வந்து ஒரிஜினல் முத்து, அது வந்து சாதாரண விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா, அவள் ஏதோ சீப்பாக எங்கேயோ போய் அவன் ஃப்ரெண்டுன்ற பேரில் அந்த ப்ரொஃபஸரை தான் வாங்கி கொடுத்துருப்பான், அதை போய் நீ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கணும்னு. இல்லை இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, அது ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அவங்க பொண்ணுக்கு இதை வாங்காமல் 2 முத்து தோடு தான் வாங்கிட்டு வந்து மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க. அப்பவும் வந்துட்டு இவர் சும்மா இருக்க மாட்டேன், அந்த லவ் பண்ணுறவன் வந்துட்டு என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா, அவளை எப்படியாவது அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லும் போது, நீ தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க. இல்லை அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்போ இந்த பொண்ணு வந்து பேசும்போது அவர் பிடிச்சி தள்ளி விடுவாரா. இது ஒன்று என்ன பண்ணோம், அவருக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி நல்லா ட்ரிங்க் பண்ண அவர் நல்லா இப்போ ஒரு மாதிரி மயக்கத்தில் இருப்பார். இப்போ இவர் கூட நம்ம ஏதாவது பண்ணி சேர்ந்தணும்னு சொல்லிட்டு இதை நினச்சிட்டே இருக்கும். ஆனால் பிடிச்சி தள்ளி விடுவார். இது டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணும், ஹீரோயின் அங்கே தங்கி இருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ் இருந்ததில்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடும். இப்போ இவருக்கு பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரியே இருக்குமா, உடனே அதை ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவார், கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார், அப்படியே ரொமான்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவார். காலையில் எந்திரிச்ச உடனே இவர் தூங்கிட்டு இருப்பார், உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும். ஏன்னா முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே தான், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், உனக்காக இப்போ நடந்த விஷயம் எல்லாமே நான் உனக்காக தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது நீ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் கேட்கும். லவ் பண்ணிட்டு இருக்காருல, அவர் என்ன பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் இதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு இந்த மாதிரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயினும் ஒன்றா நடந்து போகிறத பார்த்தாலும் இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது பழி வாங்கி தென்னு நினச்சிட்டே இருக்கும் இந்த பொண்ணு. அதாவது இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதை நினச்சிட்டே இருக்கும். சும்மா இல்லாமல் இப்போ தான் இவர் தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாருல, அவர்கிட்ட என்ன பண்ணு, ஹீரோயினை பற்றி இல்லாத பொருளாததெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். பொண்ணு ஹீரோவோட தானே ஹீரோயின் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற பேரை வந்து கட்டி விட்டுரும். கதை கட்டி விட்டவொடனே எல்லாரும் தப்பு தப்பாக பேசுவாங்களா, அதை வந்துட்டு இப்போ இவர்கிட்ட சொல்லும். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அவர்கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தியா அந்த ஹீரோயினை பற்றி தப்பு தப்பான நியூஸ் எல்லாம் வருது, அவர் ரொம்ப மோசமான வழியில் போயிட்டு இருக்கா இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவார். ஹீரோயின் என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ இப்போ போகிற வழி வந்து ரொம்ப தப்பானது, எல்லாரும் உன்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியல, நிச்சயமாக உன்னை நான் பாதுகாப்பேன், அந்த பேர் எல்லாத்தையும் நான் மாற்றுவேன், நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ நல்லாவே அவங்க நல்லா பிரபலமாயிட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஸர்களுக்கு முன்னாடி அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க, சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த அம்மாவாலையும் பொண்ணாவாலையும் அதை ஏற்றுக்கவே முடியாது, எப்படியா அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த லவ்வர் பையன் இருக்கார்ல, அவர் ரொம்பவே இதாகிடுவார். இந்த மாதிரி அவன் நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டான்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருப்பார். அப்போ ஆல்ரெடி ஹீரோயின் தங்கி இருந்த ரூமுக்கு வரும்போது அங்கே ஒரு டைரி ஒன்று இருக்கும், ஹீரோனோட டைரி. அதை எடுத்து படிக்கும் போது அவங்க அதில் நிறைய விஷயம் எழுதி வச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போன உடனே வர மாத சம்பளத்தை வந்து 50% வந்து எங்கள் அம்மாக்காக கொடுத்துருவேன், அவங்க செலவு பண்ணணும், 50% வந்து நான் வந்து என் லவ் பண்ணுறான்ல அந்த பையனுக்காக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. இவர் அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது அதே மாதிரி அவங்க சம்பாதிக்கும் போது 50% வந்து இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க கொள்வாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவரை பற்றியே தான் அந்த டைரியில் ஃபுல்லாகவுமே எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிக்கும்போது இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்களா, இவருக்கு ஹீரோயினை பார்க்கணும்னு தோணும். இப்போ ஹீரோயினும் ப்ரொஃபஸரும் வேற ஒரு ஊருக்கு வந்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருப்பாங்க, அதாவது ஸ்டடீஸ் விஷயமா தான். அங்கே வந்திருக்கும் போது நிறைய பேர் ஹீரோவை பார்க்குறது ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அவரும் ஒரு பெரிய ஆள் தான் படிப்பு விஷயத்தில். இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு இந்த லவ் பண்ணுற பையன் வந்துருவார், அந்த ஆள் வந்துருவார். வந்துட்டு ஹீரோயினை போட்டுட்டு, நான் உன்னை தப்பு பண்ணது உண்மைதான், நான் உன்னை வந்து நிராகரிச்சிருக்க கூடாது, உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாது, உன்னை உதாசனப்படுத்திருக்க கூடாது, நான் இப்போ எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நீ என் கூட திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்க டைமில் அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அது குதிச்சு வந்து திரும்ப இவர் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ தேடினது உனக்கு பின்னாடி வந்து நிற்குது, அதனால் இனிமேல் ஏன் வழியில் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோன் ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே வந்து நிற்பாரு. உன்னை ஹீரோட கையை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாது, இது எதுவுமே தெரியாமல் பைத்தியம் மாதிரி இது பாட்டுக்கு என்ன சொல்லும், நம்ம 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம், படம் பார்க்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கோம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுவார். இங்கே வந்துட்டாங்க, இங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டியில் ஹீரோயின் இருப்பாங்க, நிறைய பசங்க வந்திருப்பாங்க, இந்த லவ் பண்ணுற பையனும் அதோட லவ்வரும் எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லவ்வர் போன்ற அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு, அது என்ன பண்ணும், ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து ஏதோ ஒரு வேலை பண்ண சொல்லிடும். இங்கே பார்த்தோன்னா இப்போ அந்த ஒரு சர்க்கிளை சுற்றி விட சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பேர் வரும்போது ஹீரோயின் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு வந்து கிண்டல் பண்ணுவோன்னு இந்த லவ் பண்ணுற பையன் வந்து நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இனிமேல் எதுக்காகவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் என் பின்னாடி சுத்தாதன்ற மாதிரி ஹீரோயின் சத்தம் போட்டுருவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அங்கே உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்து மாற்றிட்டு வந்துட்டு அவங்க அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க. எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அந்த ட்ரெஸ்ஸில் ஹீரோயின் அவ்வளோ அழகாகவும் இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் பார்க்குறதுக்கு ராணி மாதிரி
இருக்காங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சா அப்படியே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், நிச்சயமா அதுக்கு அவ தகுதியானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே கை தட்டிட்டு இருப்பாங்க. இங்க பார்க்குற அந்த லவ் பண்ற பையனுக்கும், அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிங்கமா போயிடும். அந்த காசு குடுத்து செய்ய வச்ச வேலையும் செய்ய முடியாம போயிடும். அதனால 2ம் ரொம்ப அவமானப்பட்ட மாரி இருக்கும். இவரு தான் ஹீரோயின இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சார் வேற ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு உன்ன பிடிக்கும். ஆனா அதுக்கான முடிவ நீ இப்பவே சொல்ல வேண்டாம். உன் லைஃப்ல அத ஏத்துக்கணும்னு தோணுனா நீ ஏத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் அத பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அதோட இந்த பார்ட்டிலாம் நடந்து முடிஞ்சிருமா, இதுக்கப்புறம் அவர் தடுமாறி விழுந்து அவருக்கே அடிபட்டுரும் அந்த லவ் பண்றவருக்கு. உடனே அந்த லவ் பண்ற பொண்ணு தான் அவருக்கு மெடிசன்லாம் போட்டுட்டே இருக்கும்போது, அவருக்கு அதெல்லாம் கவனமே இருக்காது. ஹீரோயின போய் பார்க்கணும்னு நெனச்சுட்டு இப்ப என் மேல கேட்டு இங்க வருவாரு. ஹீரோனுக்கு அவர பார்க்க விருப்பமே இருக்காது. ஹீரோ கூட அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்வாரு. உன்கிட்ட பேச நான் தயாரா இல்லன்னு சொல்லும்போது கைய பிடிச்சு இழுக்கவும், அவர் பேசுவாரு. இப்ப பேசும்போது என்ன சொல்வாருன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உண்மையிலேயே நான் உன்ன லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. உடனே அவங்கள்ட்ட வம்பு பண்ண போம்போது ஹீரோ புடிச்சு கேட்கவே மாட்டாரு. உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அவர் இடையில வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உடனே ஹீரோயினே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ ஒண்ணும் பேச வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இருக்க கோவத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டு ஜாமான் மாதிரி தெரியுதா? நினைச்சா வர, நினைச்சா போற, என்ன நினைச்சா தூக்கி போடுற, என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா பேசுவாங்க. உடனே அவர் எவ்வளவோ சொல்வாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின வந்து கூட்டிட்டு போற மாரி போயிட்டு, அவர் அப்படியே இடிச்சிட்டு போயிடுவாரு. அவர் ஒரு மாரி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருப்பாரு. கூட்டிட்டு வந்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு, ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காருல்ல, இப்ப அவங்கள சமாதானப்படுத்தி கிஸ் பண்ணலான்னு போம்போது, ஹீரோயின் அப்படியே தடுத்துருவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நான் உன்கிட்ட வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் கஷ்டப்பட நினைக்கல. அவனுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகணும்னு நான் நினைக்கல. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. நீ ஏத்துக்கிற நேரத்துக்கு நீ ஏத்துக்கலான்ற மாரி திரும்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசிருவாரு இந்த புரொஃபசர். ஹீரோயின் அப்படியே இப்ப எப்படி யோசிக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏற்கனவே கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களா, அதனால எதுவும் யோசிக்க முடியாது. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மறுநாள் வந்துட்டு இப்ப யாரு இப்ப திரும்பவும் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி வந்துரும். புரொஃபசர் பெரியவரா, லவர் பாய் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீ ஹீரோயின வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியே இருந்துட்டு இருக்க. ஆனா கண்மூடித்தனமா நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படின்ற மாரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பும்போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஒரு கவர் ஒண்ணு குடுக்கும்போது அத வாங்கிட்டு இந்த லவ் பண்றவன் வந்துருவாரு. இங்க அவரும் அந்த லவ் பண்ற பொண்ணு 2 பேரும் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, அவர் என்ன கவர் குடுத்தாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது, இதுவும் சாதாரணமா தான் பார்த்துட்டு இருக்கும். பார்த்தா அந்த பார்ட்டில இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தட்ட பணம் குடுத்து ஹீரோயின் இந்த மாரி பண்ண சொல்லிட்டு குடுத்துச்சுல்ல, அத வந்து ஃபோட்டோ எடுத்து தான் ஹீரோ அத தான் குடுத்திருப்பாரு. உன்ன சுத்தி இருக்கவங்கலாம் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருன்ற மாரி குடுத்திருப்பாரு. இத பார்த்தோனே இவருக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். அப்ப அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவ என்ன விட்டு விலகி போறதுக்கு காரணமே நீதானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன் மேல வச்ச பிரியத்துல நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாரிலாம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம வேற எதுவும் என் புத்தி அந்த மாரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்கும். உன்ன நெனச்சாலே எனக்கு கோவமா, அருவருப்பா இருக்குன்னு பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. அவர் நம்பவே மாட்டாரா? அதோட இது வேற பிளான் பண்ணணும்னு நெனச்சிரும். திரும்ப அவர் ஈவினிங் வரும்போது இது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு, அவர் வரும்போதே அவர் வந்த உடனே இவர் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ போட்டு வந்து திரும்ப வந்து நின்னுட்டு இருக்கும். இவர் பார்த்தோனே இது ஹீரோயினோட ட்ரெஸ் தானேன்னு கிட்ட வரும்போதே அவருக்கு மயக்கம் வந்துருன்னு ட்ரெஸ்ல மயக்கம் வந்து இது பண்ணி வச்சிருக்கும். அத பார்த்த உடனே அப்ப தடவ நீ வந்து இந்த மாரி ஒரு டிராமா போட்டுச்சுல்ல ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ போட்டு, அப்படித்தானே பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு மயக்கத்திலே கேட்பாரு. ஆமா அவளோட ட்ரெஸ்ஸ போட்டுருக்கேன். நீ அவளோட பேர சொல்லிட்டு தான் என் கூட நீ இருந்துட்டு இருக்க. அதனால நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு தடுமாறி வருவாரு. புடிச்சு தள்ளி விட்டுருவாரு இது இருக்கிற கோவத்துல. மாதிரி நீ இப்ப அவளோட ட்ரெஸ்ஸ போட்டு அவளோட பேர சொல்லிட்டு நீ இருந்த அப்படின்னா நீ அவளாயிட முடியாது. அவளுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே வந்துட்டு இது ரொம்ப திமிரா பேசவும், நீ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாய் மாதிரி தான் அப்படின்ற மாரி பயங்கரமா திட்டவும், இதுக்கு ஒரு மாரி ஆயிடும். இவ்ளோ நம்ம இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது கூட அவன் மசிய மாட்றானேன்னு சொல்லிட்டு திரும்ப கெஞ்ச ஆரம்பிச்சுரும். உதறி விட்டுட்டு போயிடுவாரா, இங்க பார்த்தா இது அழுதுட்டே இருக்கும். திடீர்னு இதுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சுரும். போயிட்டு வாமிட் பண்ணிட்டு அப்பதான் யோசிக்கும் நான் பிரெக்னென்ட்டா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுரும். சந்தோஷம் வந்துரும். நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நம்பிக்கை சந்தோஷம் அது வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். அதோட அவங்க அம்மாவை கூட்டிட்டு இது ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிரும். அந்த பையனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ஒரே இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோட அம்மா வந்துருவாங்க. வந்தோடனே பார்த்தா இவங்க 2 பேரும் பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனை விட்டு போறதுக்காக உனக்கு $50 மில்லியன் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஆனா நீ என் பையன் கூட தான் இருக்கணும், அவனுக்கு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். சரிவா என் மருமகளை கூட்டிட்டு நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அவரை ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும். இங்க கடைக்கு வரும்போது பார்த்தோன்னா எங்க அம்மாவும் பொண்ணு வேற ஷாப்பிங் வந்திருக்காங்களா, ஹீரோயினை பார்த்தோன்னா அதுங்களுக்கு கோவம் தான் வரும். ஹீரோயின் ஒவ்வொரு ஹேண்ட் பேக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோவோட அம்மா வேற இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துக்குலாம் நீ வந்து வாங்குற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு வசதி ஆயிட்டான்னு திரும்பவும் ஹீரோயினை அவ்வளோ திட்டிட்டு இருப்பாங்க. கேவலமா பேசுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வேகமா வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதோட இத்தனை மில்லியன் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இது உனக்கு பிடிச்சிருக்கலாமான்னு கேட்கும்போது இந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணெல்லாம் வெளியவே வந்துரும். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருங்கன்னா, இவ பணத்துக்காக என் பையன் கூட கொஞ்ச நாள் லவ் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்பதான் அவ ஆளை மாத்திட்டு இருக்கா, நீங்க தேர்ந்தெடுத்தது இப்படி ஒரு பொண்ணை அப்படி இப்படின்னு ஏத்தி விடும். இப்போ ஹீரோட அம்மாக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேணா பண்ணிருக்கலாமா, ஒரு முன்ன பின்ன தெரியாதவன நீ லவ் பண்ணிருக்கலாம் கொண்டிருக்கலாம். ஆனா இப்போ என் பையனை தானே நீ லவ் பண்ற, அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை வந்து பிளெஸிங் ஆனதா தான் இருக்கும். உனக்கு நான் வந்துட்டு அந்த லைஃப் லாங்கா
ஸ்ட்ராங்கா வந்துட்டு உனக்கு அவ்ளோ நான் பெரிய பெரிய கிஃப்ட்டே என் பையன் தான் அப்படி இப்படின்னு சொல்லவும், என்னடா இது நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா பாட்டுக்கு அவள மருமகளா ஆக்கிக்கவே நினைக்குதுன்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு நினைச்சிட்டே இருக்கும். அவங்க திரும்ப திரும்ப ஹீரோயின பத்தி தப்பா பேசுறது ஹீரோட அம்மாவால ஏத்துக்க முடியாது. அவங்களும் இதுக்கு மேல எதுவும் என் மருமகள பத்தி பேசுனீங்கன்னா அப்படிதான் இப்படிதான்ற மாரி திட்டி விட்டு வந்துருவாங்க. இதுங்களுக்கு அவ்ளோ கோவமா இருக்கு. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து போயிட்டே இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன பண்ணும், இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற போய் சொன்னதுனால, இப்ப அவருக்கு ஒரு வழியே இருக்காது. திரும்ப உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திரும்பவும் ஒத்துக்குப்பாரு. அப்புறம் அவங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தும்போது, ஹீரோவோட ஹீரோயின் போயிட்டு இருக்கிறத இவருக்கு சுத்தமா இப்பவும் ஏத்துக்க முடியல. திரும்ப திரும்ப ஹீரோயின போய் வம்பு பண்றதும், அவங்க அசிங்கப்படுத்துறத வாங்கிறதும் இதே வேலையாவே வச்சுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த வேற நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க அம்மா இறந்தே போயிருப்பாங்க. அதுக்காக அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த அளவுக்கு அந்த லவ் பண்ற டைம்ல அப்படிலாம் இருந்திருப்பாரு. அதையும் தாண்டி அவன மன்னிச்சு, அவன நான் நேசிச்சிருக்கேன். அவன் இந்த அளவுக்கு என்ன ஹர்ட் பண்ணிட்டான். திரும்ப அவன் கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லன்ற மாரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே இப்ப இந்த லவ் அவரு வந்து என்ன பண்ணுவாரு, இப்ப ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாரி விஷயம் தெரிஞ்ச உடனே அவரால ஏத்துக்கவே முடியாது. அவரோட கல்யாணத்தையே கேன்சல் பண்ற அளவுக்கு வந்துருவாரு. லவ் பண்ற பையனோட அம்மாக்கும் அந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்ட சண்டை போடும். இவ்ளோ நாள் அமைதியா இருந்தவங்களுக்கு இப்ப செம்ம கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க 2 பேரையும் மாறி மாறி ஓங்கி அரைஞ்சு விட்டுருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டு இதுக்கப்புறம் அந்த லவ்வர் பையன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வேற ஒரு பொண்ண வந்துட்டு தன் பையனுக்காக பார்த்து வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க 3 பேருக்குள்ள ஒரு அடிதடி பெரிய சண்டையா ஆயிடும். அந்த சண்டையில வந்துட்டு இந்த லவ் பண்ற பொண்ண புடிச்சு தள்ளிவிட, அது வேற பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இதனால அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்ப ஹீரோயின தேடி வந்துட்டு அவ எங்கள நல்லவ மாரி நடிச்சு ஏமாத்திட்டாம்மா. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாரி ஹீரோயின் கிட்டயே ஹெல்ப் தேடி வருவாங்க. அம்மா என் பையன வந்து இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கெஞ்சி கேட்கவும், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் ஆன்டி அப்படின்ற மாரி இவங்க சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்லா சாதிச்சிருவாங்க. இப்ப அவங்க பெரிய லெவல்ல வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவே நடந்திருக்கும். அந்த பாராட்டு விழாவுக்கு வந்துட்டு ஹீரோ வந்திருக்க மாட்டாரு. ஆனா ஹீரோயின் வந்து அங்க ஸ்டேஜ்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க கீழ வந்துட்டு அந்த லவ் பண்ற பையன், அவங்க அம்மா எல்லாருமே உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா, இப்ப இவரு எதுக்காக வந்திருக்காருன்னா, அவங்க அம்மா பேசி சமாதானம் பண்ணி ஹீரோயின்ட்ட பேசிட்டாங்க. எப்படி அவர் நம்மள ஏத்துப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. கீழ வந்துட்டு அந்த பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கும் ஹீரோயினுக்கு. அப்ப இந்த லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணிறணும், போய் சேர்ந்துடணும்னு. பாராட்டு விழா நடந்து முடிஞ்சிரும். இந்த டைம்ல பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இவர் இருக்கார்ல அந்த லவ் பண்றவர், அவருக்கு கீழ உட்கார பொறுமை இருக்காது. அந்த சேர்ல உட்காந்துருப்பாங்கல்ல, அங்க இல்லாம ஸ்டேஜுக்கு ஏறி வந்துருவாரு. இந்த லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப படபடன்னு ஆயிடும். அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்படியும் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு. ஆனா எந்திரிச்சு வந்தவரு இப்ப ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொல்வாருன்னா, முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பாரு. நான் இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே நான் வந்து தப்பு தான். வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு நெனச்சு தான் உன்ன நான் ரொம்ப அடிமையா நெனச்சுட்டேன். உன்ன ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன். உன்ன எவ்வளவோ நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா உனக்குள்ள இருக்க திறமை, உனக்குள்ள உள்ள டேலண்ட்டு, நீ நீ இருக்கிறது, நீ படிக்கிறது எல்லாமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா பேசி மன்னிப்பு கேட்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இது எல்லாத்தையும் இவ்ளோ எல்லார் பேருக்கு முன்னாடி நீ உன் வாயால ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டல. அதுதான் என்னோட வெற்றியாவே நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுவாங்க. இவர் அப்படியே உடைஞ்சு போயிடுவாரு. நம்ம இவ்ளோ பிரெக்னன்ட்டா இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மள ஏத்துக்க மாட்றான்னு இது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். அவரா இதுக்கு மேல என்ன எப்படி சொல்லி மன்னிப்பு கேட்கறது அவகிட்டன்னு தெரியாம அவர் ஒரு பக்கம் யோசிப்பாரு. அவங்க அம்மாவா நம்ம போய் எவ்ளோ கேட்டோம். அவ ஆனாலும் மனசு மாறலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இப்படி உடைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பக்கபலமா இருந்து அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சுட்டு வெளிய வருவாங்களா, அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மீட்டிங்ல அவர் வந்திருக்கவே மாட்டார். பார்த்தா ஹீரோ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளிய வரதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கையில பொக்கேயோட. அவர் வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரா, அதுக்குள்ளே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க 2 பேருக்கு தான் ஆல்ரெடி புடிச்சிருக்குல்ல. உடனே இப்ப அவங்க ப்ரொபோஸ் பண்ண ஹீரோயின் அந்த ப்ரொபோசல ஏத்துப்பாங்க. ஹீரோவ தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும்போது இருக்கிறவங்க அத வந்து எந்த அளவுக்கு நம்மள உதாசீனப்படுத்துறாங்க, எப்படி நம்மள மதிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா, வேணாமான்னு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஹீரோவ சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.